வணக்கம். பிசினஸ் உலகத்துல எப்போ வேணா எது வேணா நடக்கலாம் இல்லையா? ஆனா ஒரு பிரச்சனை வரும்போது அதை நாம எப்படி ஹேண்டில் பண்றோங்கிறதுல தான் எல்லாமே இருக்கு. இன்னைக்கு ஒரு பிசினஸ்ல ஏற்படுற பாதிப்பை எப்படி சரியா கணக்கு போட்டு அதுல இருந்து மீண்டு வர்றதுன்னு ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். சரி வாங்க உள்ள போலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். திடீர்னு உங்க கம்பெனி ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டிக்குது. என்ன பண்ணுவீங்க? பதட்டப்படுவீங்களா? இல்ல ஒரு தெளிவான பிளானோட இறங்குவீங்களா? இந்த கேள்விக்கு பதில் சொல்றது ஒன்னும் ஈஸி இல்ல. ஆனா அதுக்கு ஒரு சரியான ஃப்ரேம் ஒர்க்க தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, இதை இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்க சிங்க் அப்னு ஒரு கற்பனையான டெக் கம்பெனி எடுத்துக்கலாம். அவங்க புதுசா ஒரு ஆப் லான்ச் பண்ற ரொம்ப முக்கியமான நாள்ல இருக்காங்க. எல்லாமே சூப்பரா போயிட்டு இருக்கு. ஆனா திடீர்னு ஒரு பெரிய பிரச்சனை வரும் வரைக்கும் தான். பாத்தீங்கன்னா சிங்கப் அவங்களோட புது ப்ராடக்ட்டை லான்ச் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே அவங்களோட மெயின் சர்வரே கிராஷ் ஆயிடுச்சு. அவ்வளோதான். வெப்சைட் டவுன், கஸ்டமர்ஸால ஆப் யூஸ் பண்ண முடியல, சோஷியல் மீடியா முழுக்க புகாரா குவிஞ்சுக்கிட்டே இருக்கு. மொத்தத்துல நிலைமை கைமீறி போயிடுச்சு. இப்படி ஒரு குழப்பமான நிலைமையில செய்ய வேண்டிய முதல் மற்றும் மிக முக்கியமான ஸ்டெப் என்னன்னா, என்ன நடந்ததுன்னு தெளிவா டிஃபைன் பண்றது தான். என்ன பிரச்சனை, எப்போ, எங்க ஏதாச்சு, இதனால கஸ்டமர்ஸ், எம்ப்ளாயீஸ்னு யார் யாருக்கு பாதிப்பு, உடனே என்ன ஆக்ஷன் எடுத்தோம். இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னாலே போதும், பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு ஒரு பேஸ் கிடைச்சிடும். ஓகே, இந்த நெருக்கடியிலிருந்து மீண்டு வர்றதுக்கு சிங்கப்பூர் ஒரு 3 ஸ்டெப் அப்ரோச்சை ஃபாலோ பண்றாங்க. ஃபர்ஸ்ட், பண ரீதியா எவ்வளவு நஷ்டம்னு கணக்கு போடுறது. ரெண்டாவது, கம்பெனியோட டெய்லி ஆபரேஷன்ஸ்ல என்ன பாதிப்பு. மூணாவது, ரொம்ப முக்கியமா, மக்கள் மத்தியில கம்பெனியோட பேருக்கும் நம்பிக்கைக்கும் ஏற்பட்ட டேமேஜ். இந்த 3 விஷயத்தையும் தான் நம்ம ஒன்னொன்னா பார்க்க போறோம். முதல்ல பணம். எந்த ஒரு பிரச்சனைனாலும் உடனே கண்ணுக்கு தெரிகிற பாதிப்பு பண நஷ்டம் தான். சிங்கப் எவ்வளோ பணத்தை இழந்தாங்கன்னு கரெக்டா கணக்கு போடணும். இது வெறும் சேல்ஸ் லாஸ் மட்டும் இல்ல, அதுக்கும் மேல. வாங்க சிங்கப் நிறுவனத்துக்கு ஏற்பட்ட உண்மையான நிதி இழப்ப நம்பர்ஸ்ல பார்க்கலாம். டைரக்டா புது கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து அவங்களுக்கு $150,000 நஷ்டம். அதை விட முக்கியமா பெரிய கம்பெனிங்க கூட போட வேண்டிய கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் டிலே ஆனதால $250,000 மறைமுக இழப்பு. சர்வரை சரி செய்ய $85,000 அவங்க கொடுத்திருந்த சர்வீஸ் கேரண்டியை மீறினதுக்காக ஃபைனா $50,000 செலவாயிருக்கு. அப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா சிங்கப் கம்பெனிக்கு ஏற்பட்ட பண நஷ்டம் மட்டுமே $500,000 தாண்டுது. $535,000. ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு இது எவ்வளோ பெரிய அடிங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்க. இதுதான் நிஜம். பண நஷ்டம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா பாதிப்பு அதோட முடியல. கம்பெனியோட டெய்லி ஒர்க்கே சுத்தமா நின்னு போச்சு. காசுன்றது ஒரு பகுதி தான், ஆனா ஒரு கம்பெனியே இயங்க முடியாம போறது அதை விட பெரிய பிரச்சனை. இப்போ அந்த பாதிப்புகளை பத்தி பார்க்கலாம். பிரச்சனைக்கு முன்னாடியும் பின்னாடியும் சிங்கப்பூரோட நிலைமை எப்படி தலைகீழா மாறுச்சுன்னு பாருங்க. முன்னாடி அவங்க சர்வீஸ் 99.9% நேரம் ஆக்டிவா இருந்துச்சு. ஆனா இப்போ கம்ப்ளீட் ஷட் டவுன். கஸ்டமர் சர்வீஸ்க்கு வெயிட் பண்ற டைம் 1 நிமிஷத்துக்கும் கம்மியா இருந்துச்சு. ஆனா இப்போ 45 நிமிஷத்துக்கும் மேல. எம்ப்ளாயிஸ் எல்லாம் அவங்க ரெகுலர் வேலையை விட்டுட்டு இந்த பிரச்சனையை சரி பண்றதுலயே மூழ்கிட்டாங்க. இதனால ப்ரொடக்டிவிட்டி டோட்டலா 0 ஆயிடுச்சு. மூணாவதா, சரி பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டமான பாதிப்பு. அதுதான் நற்பெயர் பாதிப்பு. பணத்தையும் ஆபரேஷன்ஸையும் கூட சரி பண்ணிடலாம். ஆனா இழந்த நம்பிக்கையையும் நல்ல பேரையும் திரும்ப வாங்குறது தான் உண்மையான சேலஞ்ச். கஸ்டமர்ஸ், இன்வெஸ்டர்ஸ், ஏன் அவங்க எம்ப்ளாயீஸ் மத்தியில சிங்கப்பூரோட மதிப்பு என்னாச்சு? இத கொஞ்சம் கேளுங்க. இது ஒரு கஸ்டமரோட குரல். நம்பிக்கை, இந்த ஒரு வார்த்தை தான் எந்த பிசினஸோட அஸ்திவாரமும். அந்த நம்பிக்கை ஒரு தடவை உடைஞ்சா கஸ்டமர்ஸை திரும்ப கொண்டு வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அடுத்து இன்வெஸ்டர்ஸ். அவங்க பணத்தை ரிஸ்க்ல வச்சிருக்காங்க. இந்த பிரச்சனையை சமாளிக்க கம்பெனி கிட்ட தெளிவான பிளான் இல்லைன்னா அவங்க அவங்களோட முதலீட்டை திரும்ப எடுக்க கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க. இது சிங்கப்பூரோட ஃபியூச்சரையே கேள்விக்குறியாக்கிடும். பாதிப்பு வெளியில மட்டும் இல்ல, கம்பெனிக்கு உள்ளேயும் தான். எம்ப்ளாயீஸ் மத்தியில ஒருவித பயமும் ஒரு நிச்சயமற்ற சூழலும் உருவாகுது. மேனேஜ்மெண்ட் சரியா கம்யூனிகேட் பண்ணலனா திறமையான ஆளுங்க வேலையை விட்டு போக ஆரம்பிச்சிடுவாங்க. இது லாங் டேர்ம்ல ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். சரி, எல்லா டேமேஜையும் அனலைஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்றது? சும்மா உட்கார்ந்திருக்க முடியாது இல்லையா? சிங்கப் அவங்க பண்ண அனாலிசிஸை வச்சு அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு ஒரு தெளிவான ஆக்ஷன் பிளானை ரெடி பண்றாங்க. டேமேஜை கண்ட்ரோல் பண்றது தான் இப்போ அவங்களோட ஒரே குறிக்கோள். சிங்கப்பூரோட ரெக்கவரி பிளான் பாத்தீங்கன்னா ரொம்பவே திட்டமிட்டதா இருக்கு. 3 நாள்ல பண பிரச்சனையை சமாளிக்கிறாங்க. வாரத்துல டவுனான சர்வீஸ் எல்லாம் திரும்ப கொண்டு வர்றாங்க. மாசத்துல ஒரு டிரான்ஸ்பரன்சி ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணி கஸ்டமர் நம்பிக்கையை திரும்ப பெற முயற்சி பண்றாங்க. 3 மாசத்துல இந்த மாதிரி இன்னொரு தடவை நடக்காம இருக்க புது செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் கொண்டு வராங்க. பாத்தீங்களா, ஒவ்வொரு பாதிப்புக்கும் ஒரு தீர்வு. ஒரு பிரச்சனையில இருந்து மீண்டு வர்றது மட்டும் போதாது, அதுல இருந்து பாடம் கத்துக்கிறது தான் ரொம்ப முக்கியம். சிங்கப் மட்டும் இல்ல, எந்த கம்பெனியா இருந்தாலும் இந்த கேள்விகளை தங்களுக்குள்ள கேட்டுக்கணும்.
இந்த பிரச்சனைய இன்னும் கொஞ்சம் முன்னாடியே கண்டுபிடிச்சிருந்தா பாதிப்பை குறைச்சிருக்க முடியுமா? இந்த அனுபவம் ஃபியூச்சர்ல ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ற விதத்தை எப்படி மாத்த போகுது? கடைசியா நம்ம இந்த முக்கியமான கேள்விக்கு வரோம். ஒரு சின்ன தவறால அல்லது நெருக்கடியால ஏற்பட்ட பணம், செயல்பாட்டு மற்றும் நற்பெயர் பாதிப்பு எவ்வளவு ஆழமானது? அதைவிட முக்கியமா, இழந்த நம்பிக்கையையும் கம்பெனியோட செயல்திறனையும் திரும்ப கொண்டு வர என்னென்ன உறுதியான ஸ்டெப்ஸ் எடுக்கணும்? இது சிங்கப்புக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருடைய பிசினஸுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?